ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சுவையான முருங்கைக்காய் மசாலா கறி தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு 3 முருங்கைக்காய் எடுத்து இந்த மாதிரி நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா நம்ம முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவு தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். நீங்கள் வேர்க்கடலைக்கு பதில் முந்திரி பருப்பு அல்லது வேர்க்கடலை இதில் 2ல் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 4-5 புதினா இலை சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரே ஒரு பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ மசாலா கறி பண்ணுறதுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம மிளகு பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்துருக்கோம். 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா பச்சை வாசனை பொருளுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதிலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காயை சேர்த்துடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா இதை வதக்கி விடலாம். இப்போ மசாலா நல்லா சேர்த்து நல்லா முருங்கைக்காயோட வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துடலாம். நம்ம தக்காளி தேங்காய் எல்லாம் அரைச்சோம் இல்லையா, இப்போ அதுலேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கழுவி சேர்த்துக்கலாம். அந்த ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊற்றிக்கிறேன். நம்ம முருங்கைக்காய் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணியும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மசாலா சேர்த்து நம்ம முருங்கைக்காய் செய்யும்போது ரொம்ப நல்லா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நல்லா இது வேகட்டுங்க. ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். இடையில நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. முருங்கைக்காய் மசாலா கறி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக நறுக்கிய கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது. இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். பாருங்கள், ஒரு சுவையான முருங்கைக்காய் மசாலா கறி ரெடி ஆகிடுச்சுங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சப்பாத்தி கூட சேர்த்து சாப்பிடலாம். இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க. இதில் சேர்த்துருக்க மசாலா உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இந்த மாதிரி முருங்கைக்காய் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.